ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தருடைய நாளாக இந்த நாளில தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி அன்போடு அழைக்கிறேன். இவ்வளவு நேரமாக நாம் தேவனுடைய மகத்துவங்களை பாடி ஆராதித்து சொல்லிக் கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அனுகிரகம் பண்ணார். ஒரு தேவ மகிமையின் மேகம் நாம் ஆராதிக்கும் போது நம்முடைய ஆராதனை உண்டாகிறது. அது மகிமையின் மேகம், அது மகத்துவம் நிறைந்த மேகம். அது உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்வதற்காக தேவனால் தேவனுடைய மகிமை நம்மை நிறைக்கிறது. When we had a good worshiping service, and that service, the Spirit of the Lord, the glory of the Lord was filled our place. It's a blessing. I greet you all in the name of the Lord, Savior Jesus Christ, to hear the word today morning. இந்த காலை வேளையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதை குறித்து தியானித்த போது ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை குறித்து நான் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தினபடினால அதையே உங்களோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த வார்த்தை ஏசாயா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Today I want to share the word, and the word is found in Isaiah chapter 9 verse 6. It's only one word. அது ஒன்றே ஒன்று எழுதியிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் நாமம் அதிசயமானவர். His name is wonderful. His name is wonderful. When you read Isaiah chapter 9 verse 6, it says about his name, says about the creator name. His name is wonder. His name is wonderful. அவர் இந்த உலகத்தை உண்டாக்கி சிருஷ்டித்தவர் உடைய பெயர் அதிசயமானவர் என்று உங்களோடு கூட இந்த காலை வேளையில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவருடைய நாமம் அதிசயமானவர். அவரை நீங்கள் காணக்கூடாத ஒளியில் வாசப்படுகிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒருவரும் கண்டிராதவர் என்று வேதம் சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவர் இந்த காலை வேளையில வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக இந்த பூமியில் அவதரித்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர்களாக என்று சொன்னார். ஏனென்றால் இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து மீட்கிறவர் என்று பெயர். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்களாக, ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். When the glorious God, unseen God, came down to earth in the name of Jesus Christ, and when he was here, the glorious Lord was revealed through him. And that's why Isaiah 9:6 says, his name is wonderful. அந்த தேவனாகிய கர்த்தரை, அந்த கிறிஸ்துவை குறித்து, அந்த மகிமை உள்ள தேவனை குறித்து நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து படிக்கும் போது, when you read Psalm 98:1, when you read that, அது எழுதியிருக்கிறது, அவர் அதிசயங்களை செய்கிறார். அவர் அதிசயம் நாமம் உடையவர்னால், அவருடைய பேர் அதிசயமானவர் என்றபடினால், since his name is wonderful, he begins to do a wonderful thing in your life, in your life, in my life, in this world. இந்த உலகத்தில் அவர் அதிசயமானவர் படினால் தான் அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும். ஒரு திருடனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவன் திருடனாய் இருக்க அப்படின்னா அவன் திருட்டு தொழிலை மாத்திரம் தான் பார்ப்பான். ஒரு இன்ஜினியரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் இன்ஜினியரா இருக்கிறதுனால அவன் இன்ஜினியருக்கு அடுத்த வேலைகளை செய்வான். ஒரு டாக்டரை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் டாக்டருக்குரிய காரியங்களை படித்ததுனால அவர் டாக்டர் மெடிக்கல் சம்பந்தமான காரியங்களை பேசுவார்கள், செய்வார்கள். ஒரு அக்கௌண்டன்ட் நீங்க எடுத்துக்கொள்வீர்கள், அவன் அக்கௌண்ட் சம்பந்தமாக காரியங்களை பார்த்ததுனால அவன் அந்த அதில் திறமை வாய்ந்தவர். When you take an engineer, he deals with the engineering things. When you take a medical doctor, he does the medical work. And when you take an accountant, he does the accountancy. See, according to their caliber, the education, or the way in which they were brought, they were doing things. அவர்கள் எந்த முறையில் வளர்க்கப்பட்டு எந்த படிப்பிக்கப்பட்டாரோ அந்த முறை அந்த தகுதியோடு கூட தங்களுடைய பணிகளை செய்கிறார்கள். இதுதான் நியாயமும். When a thief comes and steals, he steals without anybody's knowledge because he is well versed in it. That's why he is called thief. So likewise, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள்ல
சிறந்தவர்களாய் இருக்கிறது போல உங்களுடைய தேவன் என்னுடைய தேவனுமாகிய மகத்துவம் உள்ள தேவன் அதிசயங்களை செய்கிறது சிறந்தவர். அவருக்கு அதிசயங்களை செய்ய தெரியும். Because he has formed in that way. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தோடு மகிமையோடு அவர் இருக்கிறார். ஆகினால் தான் வேதம் சொல்றது, அதனால தான் தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து கேட்கிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் போய் கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று மோசேக்கு கட்டளையிட்ட போது மோசே கேட்கிறார், அவர்களை போய் தேவனை அனுப்பினார் என்று சொன்னால் அவர் யார் என்று கேட்பார்களே, அந்த தேவன் அந்த கடவுள் யார் என்று கேட்பார்களே, அவர்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டபோது யாத்ரா புத்தகத்தில் எழுதியிருக்கார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லு. அவர்களை பார்ப்பவரிடத்தில் யார் அனுப்பினார் என்று கேட்டால் இருக்கிறவராகவே இருக்கிறார், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆதியில உலகத்தை உண்டாக்கும் போது எப்படிப்பட்ட தன்மையோடு உண்டாக்கினாரோ அதே தன்மையோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அதே தேவன் தான் இந்த காலையில உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார், நான் அதிசயமானவர். ஏனென்றால் நான் அதிசயங்களை செய்கிறேன். சங்கீதம் 98 when you read Psalm 98:1 says அதிசயங்களை செய்கிறார். He does wonders. அதிசயங்களை செய்கிறது என்று வேதம் நம்ம சொல்லி. ஏன் அவர் அதிசயங்களை செய்யணும்? ஏனென்றால் ஏன் அவர் அதிசயங்களை செய்ய வேண்டும்? Why he has to do wonder? When you read Judges 13 chapter 13 verse 18, நியாயாதிபதிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அங்கு மனோவா என்ற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அந்த மனோவா என்ற மனுஷனிடத்துல தேவதூதன் வந்து தோன்றி அவன் தேவதூதன் அந்த மனுஷனோடு கூட பேசுவதை பார்க்கிறோம். And when you read Judges 13:18 says, there the story comes, angel came to Manoah and he was talking to Manoah. Then when he was talking to Manoah about God, then Manoah asked him, who is he? Who are you? What is your name? இந்த மனோவா விடத்தில் தேவதூதன் பேசிக் கொண்டிருக்கும் போது மனோவா தூதனை பார்த்து கேட்கிறார், அவர் யார், அவருடைய பேர் என்ன என்று சொல்லி கேட்கிறார். அப்படி கேட்கும் போது வேதம் சொல்லிருக்கு, அவர் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானது என்று சொல்லி இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இந்த உலகத்தின் சகல கிரியைகளும் மாத்திரமல்ல, வானமண்டலத்தில் உள்ள தேவாதி தேவனுடைய சன்னிதானத்தில் உள்ள தூதர்களை கேட்டாலும் அவர் ஒன்று சொல்வார்கள், அவர் அதிசயமானவர். தேவனுடைய ஊழியர்களை கேட்பினால் அவர்கள் அதிசயமானவர்கள் சொல்வார்கள். தேவனுடைய ஜனங்களை கேட்பினால் அவர்கள் அதிசயமானவர்கள் சொல்வார்கள். என்னை கேட்பினால் நானும் சொல்லுவேன், அவர் அதிசயமானவர். ஏனென்றால் அவர் அதிசயங்களை செய்கிறார். கடந்த வாரத்தில அவர் அற்புதம் என்று பார்த்தோம். எஸ், இந்த காலையில அவர் அதிசயமானவர். He does wonders. இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்ன அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த அதிசயங்களை உனக்கும் எனக்கும் செய்வதற்கு இந்த இயேசு போதுமானவராய் உங்களையும் என்னையும் தேடுகிறோம். What's the wonder that you need today? God is that the name of God is wonderful. He has come to you to do a wonderful things in your life. உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படி கடந்து வந்திருக்கிறார். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறது, அதிசயம் என்றால் என்ன? அதிசயம் என்றால் ஆச்சரியப்படத்தக்க அல்லது வியக்கத்தக்க அல்லது திகைக்க வைக்கக்கூடிய நிகழ்வுக்கு, சம்பவத்துக்கு பேர் தான் அதிசயம். சொல்றது நல்லா கவனமாய் கேளுங்க. ஆச்சரியப்படத்தக்க, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க அல்லது வியக்கத்தக்க, இப்படியா என்று வியக்கத்தக்க அல்லது திகைக்க, இல்ல புரியலைங்க, ஒண்ணும் புரியலைங்க, திகைக்க வைக்கக்கூடிய நிகழ்வு, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை நடந்துச்சுன்னா, நம்முடைய குடும்பத்தில் நடந்துச்சுன்னா, தனிப்பட்ட நிலைமை நடந்துச்சுன்னா, இந்த உலகத்தில் நடந்துச்சுன்னா, அப்படிப்பட்ட தன்மைக்கு தான் அதிசயம் என்று பெயர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற a feeling of amazement, astonishment என்று சொல்லலாம். What is wonder? It's a feeling of amazement and astonishment when things happens in your life. That way it's called wonders. அதுதான் அதிசயம். இந்த அதிசயங்களை செய்கிறவர்தான் நீங்கள் கிரகிக்க கூடாத
நீங்கள் நினைத்து கூட பார்க்க கூடாத காரியங்களை இந்த காலவேளை உங்களுக்கும் எனக்கும் செய்யத்தான் இந்த தேவனாய் கர்த்தர் இந்த காலவேளை உங்களை தேடி வந்திருக்கார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு அருமையான, அது விளங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வு, ஒரு அருமையான, உங்கள் மனதுக்கு உங்கள் சிந்தனைக்கு விளங்கிக் கொள்ளவே முடியல. இது எப்படி நடந்துச்சு, இது நடக்காதுன்னு யோசித்தமே, இது நடக்காதுன்னு சொன்னாரு, டாக்டர் முடியாதுன்னு சொன்னாரு, கவர்மெண்ட் அபிஷியல் நடக்காதுன்னு சொன்னாரு, லாயர் சொல்லிட்டாரு, சட்ட நிபுணர் சொல்லிட்டாரு, அரசாங்கம் சொல்லிருச்சு, பாஸ்டர் சொல்லிட்டாரு, டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, இது முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இது உனக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டாங்களே, இந்த காரியம் உனக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்களே, இது உனக்கு நிகழாதுன்னா சொல்லிட்டாங்களே, நீ வாழ்க்கையில முன்னேற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே, இதுதான் உன் கடைசி பயணம் சொல்லிட்டாங்களே, நீ வீட்டுக்கு போக வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்களே என்று சூழ்நிலைகளிலும் காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில சொல்லி இருக்க கூடுமானா இந்த காலவெளியில அந்த சூழ்நிலையை பார்த்து, ஓ ராகாசா, அந்த சூழ்நிலையை பார்த்து ஒரு அருமையான அல்லது விளங்கிக் கொள்ளாத முடியாத ஒரு நிகழ்வை உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் செய்யும்படிக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க உனக்கு செய்யும்படிக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. முடிந்தது என்று சொல்லுகிற இடத்துல ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கும்படியே சொல்லி தேடி வந்தார். I know to whom I am preaching. நான் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனே, something awesome and mysterious things are going to happen in your life. You may not imagine because of the situation. But today the Lord whom I am preaching, the wonderful God has come to do an awesome things and mysterious things in your life. Do you believe this? Why don't you say amen? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல தேவன் உங்களை தேடி வந்திருக்கார். நீங்க வெளியே கடந்து போக கூடாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறீர்களோ சோர்ந்து போகாதீங்க. இந்த தேவனாய கர்த்தர் சீஷர்கள் மத்தியில இயேசு உயிரோடு கூட எழுந்த பின்பு சீஷர்கள் பயந்து போய் என்ன செய்வோம் என்று பயத்தோடு கூட நடுங்கிக் கொண்டு என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது, இவரை நம்பி 3 ஆண்டுகள் வந்தோமே, என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்கவில்லை, அவரும் போய்விட்டாரே, என்ன செய்ய போகிறேன், என் வாழ்க்கை பூஜ்ஜியமாய் சூரியமாய் மாறிவிட்டது என்று பயந்து அறைக்குள்ளா இருந்த அந்த அறைக்குள்ளா இயேசு கடந்து வந்து ஹalleluya, பயப்படாதே என்று சொல்லக்கூடுமா, நீ இருக்கிற அறைக்குள்ளே கடந்து வந்து உன்னையும் பார்த்து சொல்ற, பயப்படாத. When Jesus was buried and he was resurrected, one thing happened. The disciples gathered in the room and they were just trembling and fearing because of the government, because his leader has left. They were trembling and fearing. What will happen the next moment? What will happen to them? They were fearing, they were questioning. In that time, in that hour, in that second, Jesus came into the room and he said, fear not, be happy, be peaceful. The same God has come down to your room to do wonders in your life. உங்களுடைய வாழ்க்கை அதிசயங்களை செய்ய வந்திருக்கார். வேத புத்தகத்தில் சொல்லப்பட்ட அதிசயம் என்பது என்ன? இதுதான் அதிசயம். இந்த அதிசயங்களை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்கிறது நீங்கள் பார்க்க போறோம். அதாவது வேத புத்தகம் என்ன சொல்கிறதா, உலக நீதியின், உலக இயற்கை, உலக வேதியின்படி நடக்க முடியாத ஒரு சம்பவம், உலக நேச்சுரல் வேர்ல்ட், அதாவது உலகத்தினுடைய ஒரு நீதின்னு ஒன்று இருக்கு, அல்லது இயற்கைன்னு உலக இயற்கைன்னு ஒன்று இருக்கு, அல்லது வேதியியல் இருக்கு. There is a science and physics in the world. There is a nature in the world. There is a right things. There are things which can be called as a right. And Bible says, beyond these things, something will be happening. That is called the wonder. Beyond the science, beyond the nature, beyond the normal thing, something will happen to you. Because Bible talks about that. Only Bible talks about that. வேதம் ஒன்றுதான் இதை குறித்து பேசுகிறது. வேதத்தினுடைய தலைவராகிய அது சொல்லப்பட்டவரை இயேசு ஒருவர் தான் இதை குறித்து பேசுகிறார். இயற்கைக்கும் மனித சமுதாயத்திற்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செய்வதுதான் அதிசயம். அதைத்தான் வேதம் சொல்கிறது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அற்புதம் எப்பொழுதும் ஒரு அடையாளத்தை உங்களுக்கும் எனக்கும் நிகழ்த்தும் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது.
wonders always brings a sign. அதிசயம் எப்பொழுதும் ஒரு அடையாளங்களை கொண்டு வரும் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறது நாம் பார்ப்போமானால், முதல் அடையாளமாக நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு கூட சேர்ந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பாக நான் ஒரு பாவியான மனுஷனா இருந்தேன். என்னுடைய எந்த பாவத்திலிருந்தும் பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை விடுதலை செய்ய முடியாத பாவத்தால் கட்டப்பட்டு சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் செய்து கொண்டு வந்தேன். Before I come to Christ, I was a sinner. I was bonded in the sinful nature. I was doing only sinful things, which is not pleasing to anyone. I was doing. I was under the bondage of sin. When I accepted Christ, and Christ delivered me from all the bondages and made me to live a righteous and holy life. That itself is a wonderful thing in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் பாவத்தால் கட்டப்பட்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில கடவுளாய் என்னை ஏற்றுக்கொண்ட பொழுது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த பாவ வாழ்க்கையை என்னை விடுதலையாக்கி என்னை ஒரு பரிசுத்த வாழ்க்கை, ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழச் செய்தாரே, அந்த செய்திதான் அற்புதமானது என்னுடைய வாழ்க்கையில. That's the first wonder that God has done. That's the first wonder that He has made in your life. உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கை பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். கிறிஸ்து விடுதலையாக்கிற மெய்யாகவே விடுதலை. என்னையும் உன்னையும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்களையும் என்னையும் பாவ கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குறது, வியாதியின் கூறிலிருந்து விடுதலையாக்குறது, தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்குறது, சாபத்திலிருந்து விடுதலையாக்குறது ஒரு பெரிய அதிசயமான காரியம். That's the first wonder that God has done in my life, in your life. இதை தொடர்ந்து நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மார்க் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வேதம் என்ன சொல்லுது? மார்க் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். When these things begin in my life, what happens next? Bible talks about these things in book of Mark, chapter 16, verse 17 and 18. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள். இப்பொழுது பாருங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் பாவத்தை மன்னித்து விட்டால் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் அவருடைய பிள்ளை என்று விசுவாசிக்கிறேன். என்னை அவருடைய தன்னுடைய ஊழியக்காரனாய் மாற்றி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். நான் அவருடைய ஊழியக்காரன், அவருக்கு பணி செய்கிறேன். நீங்களும் நாம் தேவனுடைய பணியாளர்கள், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். இப்ப பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் யாவன? இயேசுவின் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார் என்று எழுதியிருக்கிறது. Can you read it in English? நாம் இந்த வார்த்தையை ஆங்கில வேத புத்தகம் என்ன சொல்றது கேட்போம். என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பின்பு, உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பின்பு, அல்லது இயேசுவுடைய சீஷருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பின்பு என்ன நடக்கிறது? When you read Mark chapter 16 verse 17 and 8, அது என்ன சொல்றது? வாசிங்க. Mark chapter 16 verse 17. And these signs shall follow them. These signs shall follow thee. அதாவது அதிசயம் நடக்கும்போது அந்த அதிசயத்தோடு கூட அடையாளங்களும் நடக்கும். இதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். When wonderful things happen, it follows, signs will follow it. When wonders happens in your life, the signs follow it. அதிசயம் நடக்கும்போது அதோட அடையாளங்களும் நடக்கும். அந்த அடையாளம் தான் என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது அடையாளம். அதே போல இங்கு மார்க் என்ன சொல்றார்? Likewise what Mark says, read it. And these signs shall follow them that believe. In my name shall I cast out devils. In my name you will cast out devils. வாசிங்க. They shall speak with new tongues. They shall speak with the new tongues. They shall take upon serpents. They will take upon serpents. And if they drink any deadly thing, if they drink any deadly drinks, it shall not harm them. It shall not harm them. They shall lay hands on the sick. They shall lay hands on the sick. And they shall recover. And the sick shall recover. வேதம் சொல்கிறது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். இதுதான் தேவனாகிய கர்த்தர் செய்கிற அதிசயங்கள். அதிசயம் நடக்கும்போது இப்படிப்பட்ட அடையாளங்களும் நடக்கும். அதிசயம் செய்கிற கர்த்தர்
என்னுடைய கர்த்தர் உன்னுடைய கர்த்தர், அவர் உன்னோடும் என்னோடு கூட இருக்கும்போது நம் மூலம் அடையாளங்களை செய்கிறார் என்று இந்த பகுதி சொல்லிருக்கு. When the wonderful God stays with you, when the wonderful God lives with you, then the signs will follow through you. It will happen in your life. உங்களுடைய வாழ்க்கையில இந்த அதிசயமான தேவன் இருக்கும் பொழுது அடையாளங்கள் நடக்கும் என்று இந்த பகுதி நமக்கு சொல்லி இருக்கிறது. அதே போல இன்னொரு பகுதியை நான் வாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, when you read Acts of Apostles chapter 4 verse 13 and 14, அது நடக்கும்போது அங்கு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு பேதுருவும் யோவானும் தேவனுடைய மகத்துவங்களை 3ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது, when you read it in chapter 3, there we see a man from the birth itself. When God healed that person through Peter, and people were amazed, and they were talking about them likewise. அவர்கள் இயேசு பேதுரு 3ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பிறவியிலிருந்து முடவனாய் இருந்த ஒருவனை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து வாசற்படியில் வைத்திருக்கிறார்கள். பேதுரு அவரை பார்த்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லும்போது அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று எழுதுக்கு. ஜனங்கள் இதை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், இதை அதிசயங்களாக பார்க்கிறார்கள். அவள் மனதுக்கு ஏற்றுக்கூடக்கூடாத ஒரு தன்மையா இருக்கிறது. அடையாளங்கள் நடக்கிறதை அவர்கள் பார்க்கிறார்கள். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? அவரை பார்த்து, இவர்கள் படிக்காதவர்களாயிற்றே. When they witnessed, the people witnessed that thing, they were telling they were uneducated, they were untrained. அவர்கள் படிக்காதவர்கள், பயிற்சி இல்லாதவர்களாயிட்டு இவர்களால் எப்படி முடிந்தது ஏன் என்று கேட்டார். They were questioning, they were asking how the uneducated, the untrained people were able to do these things. Because the wonderful God stays with them. The wonderful God walks with them. They live with them. That's why they were able to do the wonderful thing. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற படிக்காதவர்கள், கலாச்சாரம் தெரியாதவர்கள், இவர்களை கொண்டு அற்புதம் நடக்கிறது என்று அவர் சொன்ன ஜனங்கள் சொல்லும்போது, ஏன் தெரியுமா அப்படி நடக்கிறது? அவர்களோடு கூட அதிசயம் செய்கிற தேவன் தான். இந்த காலவெளியில உன்னோடும் என்னோடும் அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவன் இருக்கிறார். சொந்து போகவே போகாதீங்க, கவலைப்படவே பாதினால்தான் வேதம் சொல்றது. அவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களால் நடந்த அடையாளங்களும் வசனத்தை உறுதிப்படுத்தினார் எழுதியிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனாகிய கர்த்தர் அதிசயமானவர். உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் நடந்த முடியாத அதிசயங்களை செய்வதற்காக வந்திருக்கிறார். முதலாவது நடந்தது ரட்சிப்பு, மாற்றங்களுடைய வாழ்க்கை. இரண்டாவது நம்மை கொண்டு அவர் பிசாசுகளை துரத்துகிறார், வியாதியஸ்களை சுகமாக்குறார். இதுதான் அதிசயம். இதோடு கூட இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதிசயங்கள் அடையாளங்கள் நடக்கும் பொழுது அவர் இயேசு கிறிஸ்துதான் என்றும் ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். இன்னொரு காரியம் நடக்கிறது. இந்த அதிசயங்களும் அடையாளங்களும் நடக்கும் போது ஒரு காரியம் நடக்கிறது. என்ன என்றால், இந்த தேவனுடைய ராஜ்யம், இயேசு இந்த பூமிக்கு எதற்காய் வந்தாரோ தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வந்தார். அதுவே பாவத்தில் இருக்கிற ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்த வாழ்க்கை நடத்த வந்தார். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. இந்த அதிசயங்கள் நடக்கும் போது, அந்த அதிசயங்களோட அடையாளங்கள் நடக்கும் பொழுது தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. Amen. Then the one that things happens, when the signs follow that, one thing is happening. The kingdom of God is building up. The heathen people were getting saved. ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது. தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது மாத்திரமல்ல, தேவன் ஜனங்களை பாவத்திலிருந்தும் பிசாசிலிருந்தும் வியாதியிலிருந்தும் அவர் விடுதலை ஆக்குறது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. When the wonderful things happen in your life, in my life, what is the answer for it? What is the building of church is happening. தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது மிக முக்கியம். எந்தெந்த இடத்திலெல்லாம், எந்தெந்த ஊழியத்திலெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனாய கர்த்தர் ஊழியக்காரனை கொண்டு அதிசயங்களை செய்கிறார் என்பதால்
Amen. சிலர் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு அதிசயங்கள் நடத்துவார்கள். பல பேரை சம்பாதிப்புக்கு அதிசயங்கள் நடத்துவார்கள். ஆனால் இங்கு அதிசயங்கள் உன் மூலம் என் மூலம் நடக்க வேண்டும் என்றால் நீயும் நானும் தேவராஜ்யத்தை கட்டுகிறவர்களாக, ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரிசுத்தன் தேவனிடத்துல பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிறவர்களாக காணப்படுவதற்கு பேர் தான். அப்படிப்பட்ட அடையாளங்கள் உன் மூலம் என் மூலம் நடந்தால் தான் அது அதிசயமானவர் உன்னோடு என்னோடு கூட இருக்கிறார். When God does wonderful things, then that means when God does wonderful things through you, that means you bring people to the kingdom of God. The kingdom of God is building up. That far God has got us. அதுவே தேவனை அழைத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்க தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் நீங்கள் படிப்பீர்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரைக்கும். Acts of Apostles chapter 5 verse 12 to 6. அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் புறஜாதிகள் இயேசுவை விசுவாசித்து நம்பி அவருடைய பிள்ளைகளானார் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ when you read this Acts of Apostles chapter 5 verse 12 to 16, it talks about the heathens, the unbelievers accepting Christ by seeing the signs and wonders. தேவனுடைய புறஜாதிகள் இயேசுவை அறியாத மற்ற ஜனங்கள் அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும் பொழுது, அதிசயங்களும் நடக்கும் போது அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இவரே கடவுள் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிறதும் நடைபெறுகிறது. தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறது மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, அது மாத்திரம் புறஜாதிகள் என்று சொல்லி இயேசுவை அறியாத, இயேசுவை தெரியாத, இயேசுவை கடவுள் என்று ஏற்றுக்கொள்ளாத, ஒருவேளை இந்து மதத்தினராக இருக்கலாம், சீக்கிய மதத்தினராக இருக்கலாம், முகமதியர்களாக இருக்கலாம், பௌத்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், whosoever it may be, when they see the signs and the wonderful things of God, they accept Christ. அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதிசயம் அற்புதங்களை செய்ய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த நாளில் தேடி இருந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களையும் என்னையும் அதிசயமான காரியங்களை நடப்பித்து ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்க இவைகள் எல்லாவற்றிலும் ஒன்று தெரிகிறது, ஜனங்கள் தேவனை கண்டுகொள்கிறார்கள். இந்த உலகத்துல இந்த காலகட்டத்துல அற்புதங்களும் அடையாளமும் இல்லாமல் தேவனை ஜனங்கள் விசுவாசிக்க மாட்டாங்க என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இயேசுவை கடவுள் என்று விசுவாசிக்க வேண்டுமானால் இந்த காலத்தில் தேவனாய் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்து தன்னுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் தேவனாய் கர்த்தர் உங்களோடும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னோடும் என்னோடு பேசுகிறதா? Why God is speaking about the wonderful things? Wonders are the signs because in this period the people, the heathen, maybe Muslims or Hindus or Sikhs or whosoever may be, they will come to Jesus just by seeing the wonders, the signs of God. The signs of God. That to happen, you and me needs the anointing of God. The signs of God. The wonderful God has to walk through it. உன்னுடைய வாழ்க்கை இந்த தேவனாய் கர்த்தர் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகவே இந்த காலையில் உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எரேமியா when you read Jeremiah 30-17, எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவாகிய அவராலே செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இருக்கிறார். அது என்ன சொல்கிறார்? தேவனால் எல்லாம் கூடும், அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, உங்களுடைய புருஷனுடைய வாழ்க்கையில, உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையில, உங்கள் சபையில, உங்கள் ஊழியத்துல இதுவரை செய்யப்பட முடியாத ஏதாவது காரியங்கள் இருக்கிறதா? இந்த காலையில் ஆண்டவர் சொல்றார், என்னால் கூடாத செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா காரியத்தையும் நான் பிரசங்கிக்கிற இயேசு செய்ய முடியும். Jeremiah 32:17 says that.
Is there anything too hard for me? I can do all things. When God says to you that He can do everything to you in your life, why don't you believe this? Why don't you believe this Jesus? Why don't you believe this God? Because He has come to your door to convey the message that I can do everything for you. The things which has not happened, the things which you are not imagined, the mysterious thing, the wonderful thing that I do in your life. He came down to your doorstep to convey this message. மாற்றக்கூடிய எந்த காரியத்தையும் உன் வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் போதுமானவராய். நீங்களும் தேவனுடைய அதிசயம் அடையாளங்களை என் மூலம் கத்த செய்ய ஜனங்கள் தேவராட்சி சேர்த்துக்கொள்ள ஜெபிக்க வேண்டும் என்று ஒருவேளை விரும்புகிறீர்களா? இந்த மகத்துவமான தேவன் என் மூலம் இந்த அதிசயங்களை செய்ய வேண்டும். தேவனுடைய ஜனங்களை சேர்க்க வேண்டும். என்னுடைய சபை பெருக வேண்டும். இந்த தேசத்து ஜனங்கள் இயேசுவை கண்டுகொள்ள வேண்டும். அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். wherever you may be, நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, இந்த இயேசுவை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். இந்த இயேசுவை ஜனங்கள் பார்க்க வேண்டும். இந்த இயேசுவை ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த இயேசுவை தேவன் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறோம். அவர் என் வாழ்க்கையில மாத்திரமல்ல, என்னை நம்பினவர் குடும்பத்திலும், என்னுடைய சொந்தக்காரர்களும், சொந்தக்காரன் குடும்பங்களிலும் இந்த தேவன் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீர்களா? உங்களை தேடியே சொல்லுங்கள். When you want this, God has to do wonderful things in your life. When you want God has to do signs and wonders in your life, not only to you, but through you to somebody, through you to your families, God wants to use you. God wants to use you in that way. God wants to use you. He has nobody than you. உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. நீ அவனுக்கு அற்புதமான அடையாளம் இருக்கும்படி உன்னை தேடி வந்திருக்கு. ஏசாயா 8:15 சொல்லியிருக்கிறது, நானும் என் பிள்ளைகளும் என்றால் இஸ்ரவேல் அற்புதங்களாக அடையாளங்களா இருக்கிறோம். Isaiah says like that, me and my children were wonder and signs and wonders in this world. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அவர் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வதற்கு மாத்திரமல்ல, உன்னை கொண்டு அதிசயங்கள் அற்புதங்களும் மற்ற ஜனங்களுக்கும் குடும்பங்களுக்கும் செய்வதற்கு இந்த காலங்களை தேடி வந்திருக்கிறார். அதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? அதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயா? அதற்கு ஒரு அர்ப்பணிப்பா? இந்த காலையில் ஒரு நல்ல செய்தி உண்டு என்றால், அவர் உன்னையும் என்னையும் எடுத்து இந்த காரியங்களை உபயோகப்படுத்த விரும்புகிறார். இந்த கடைசி காலத்தில் உன்னையும் என்னையும் எடுத்து உபயோகப்படுத்த விரும்புகிறார். யோவான் புஸ்தகம் 14:12 சொல்கிறது, எங்களை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் எழுதியிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் என்று எழுதியிருக்கிறது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை அவன் தானும் செய்வான், அவனை பார்க்கிற பெரிய காரியங்களை செய்வான். When you read John 14:12, it says, Jesus was telling to the people, to the disciples, the same thing that I was doing will he do. Not only that, above that, he will do greater things. He will do greater things. God is calling you to do a greater thing in this century, in the நூற்றாண்டில் மகத்துவமான பெரிய காரியங்களை உன் மூலம் உனக்கும் உன் மூலமும் என் மூலமும் தேவன் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேரும் ஆயத்தமா இருக்கிறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யும்படி, அற்புதங்களை செய்யும்படிக்கு தேவனாய் கர்த்தரை தேடி வந்திருக்கிறார். நான் ஜெபிக்க போறேன். மார்க் புத்தகம் 16:17 பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் நடக்க அடையாளங்கள் போட்டிருக்கு. இந்த காலையில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? Only one thing that God needs, you should have a faith. You just have a belief in Jesus' name. He will do wonders. He will do wonders. எனக்கு தெரியாது எப்படி செய்வார், எனக்கு தெரியாது. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் வெட்டப்பட்ட பழங்களால் தண்ணீரால் நிரப்பப்படும். இது கர்த்தருக்கு அற்ப காரியம். நான் சொல்லுவது போல சுவந்த சமுத்திரம் எப்படி பிரியும் என்று தெரியாது, ஆனால் தேவனுடைய கரத்தினால அது முடியும். அது அடையாளங்களாய் மாற்ற முடியும். வானத்திலிருந்து மன்னா எப்படி கொட்டுகிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் தேவனால் முடியும். உன்னுடைய தேவை அது எப்பேற்பட்ட தேவையா இருந்தோம், வானத்தை முன்பு உண்டாக்குற கர்த்தர் அது அவர் வானத்தை திறந்து உனக்கு எனக்கு செய்யும். It is possible. Whatever the thing that you do, He wants to perform a wonderful thing. அதிசயங்களை செய்யும். அதிசயங்களை செய்யும்.
என்ன காரியம் உடைய வாழ்க்கையில் நடக்கிறது? What are the things that you need now? What the decision prayer ஆகும். என்ன காரியம் உனக்கு நடக்க வேண்டும்? எந்த அதிசயங்களை நீ காண வேண்டும்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட சிந்தனை கேட்டால் எந்த காரியம் உனக்கு நடக்க வேண்டும்? எது நடக்க வேண்டும்? எது உன் பிள்ளைக்கு நடக்க வேண்டும்? ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவிக்கு நடக்க வேண்டும். What things has to happen to your children, your wife, your husband? Whatever it may be, I tell you in the name of Jesus, because I am the Son of the living God. I said that the God of wonderful wonder will do perform wonderful things in your life. Close your eyes and pray to God. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் இந்த காலையில் நமக்கு இருக்கிறார். அனுக்கிரகத்தின் அதிபதியாக நல்ல ஆண்டவரே, என் நாமம் அதிசயமானது என்று சொன்னீங்க. நான் அதிசயமானவர் என்று சொன்னீங்க. உம்முடைய அதிசயங்களை வேதத்திலிருந்து இவ்வளவு நாளும் நாம் பார்த்துக் கொள்வோம். தேவனாய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த மகா பெரிய ரட்சிப்பு ஒரு பெரிய மகா அதிசயம். ஆண்டவரே, அதே போல இந்த உலகத்தில் எத்தனையோ கொடியவர்களை நீ ரட்சித்திருக்கிற அது அதிசயம், அது அற்புதம். ஆண்டவரே, இந்த கால வெளியில கூட இதை காட்டிலும் மேலான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற யாராக இருந்தாலும் என்னென்ன காரியங்கள் என்னென்ன அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறாரோ அவன் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த காலவெளியில இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, அவருடைய புருஷனுடைய வாழ்க்கையில, அவருடைய கணவனுடைய வாழ்க்கையில, அவருடைய குடும்பத்துல, அவருடைய சொந்த பிசினஸ்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அதிசயங்கள் நடப்பதாக. Lord, I pray for every individual, husband, wife and children, and for their business and for everything. Let the wonderful things begin in their life in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடப்பதா. அது மாத்திரமல்ல, அதோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்டு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல ஆதி அப்போஸ்தலரை கொண்டு அற்புதங்களை அடையாளங்கள் செய்த அதே இயேசு, அதே தேவனாய்க்கர் இந்த காலவெளியிலும் இன்றைக்கும் என்னை கொண்டும் அற்புதங்களை அடையாளங்களை செய்து இந்த ஜனத்தை தேவ ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கும் கர்த்தரை உபயோகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த மகத்துவமுள்ள அதிசயமுள்ள தேவன் கடந்து சென்று அவர் ஒவ்வொருவரை கொண்டு அவர்களையும் என்னையும் கொண்டு அதிசயங்களை செய்து உடைய நாமத்தை உயர்த்தி ஜனங்களை தேசத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலாக்கி ராஜ்யத்துக்கு சேர்த்துக் கொள்ள அவர் ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்த முடிச்சு. ஒவ்வொருவர்களையும் மேலும் கர்த்தருடைய அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டி சொன்னீங்க. அதிசயங்கள் என்ற ஒரு வரம் ஒவ்வொரு வாக்கிலும் கிரியை செய்யணும். அற்புதங்களை செய்கிற வரம் ஒவ்வொரு வாக்கிலும் கிரியை செய்யும். ஒவ்வொருவரும் எடுத்து உபயோகப்படுத்தும். எதை கேட்டாலும் செய்வேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்வோடு சோதனை ஜெபிக்கிறேன். ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.